போஸ்டர் ஒட்டிருக்கீங்களா? அவர் இங்கதான் ஷாப்பிங் மால் பக்கத்துல உட்காந்துருக்காரு சார். யோ, இப்பதான் ஒருத்தன் ஃபோன் பண்ணி பார்க் பக்கத்துல இருக்கிறதா சொன்னா, நீ என்னைய மால் கிட்ட இருக்கான்ற? சார் நம்ம ஏரியா ஷாப்பிங் மால் தான் சார். அப்படியா? ஆமா சார். சரி சரி, நீ போன வை, நான் பாத்துக்கிறேன். திரும்ப அப்பா கூப்பிடுறாரு. சொல்லுங்கப்பா. டே வெற்றி, அவன் பார்க் பக்கத்துல இல்லையாண்டா, அந்த மால்ல இருக்கானாண்டா. மால் இல்லையா? ஆமாண்டா, இப்பதான்டா ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னா, அங்க போய் பாரு. மாலுக்கா? மால்லையா? சரிப்பா, போய் பார்க்கணும்ப்பா. ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்க மாட்டேங்க. மாலுக்கு போன மேடம், மறுபடியும் நம்ம திருப்பி தான் போனேன். அந்த ரைட்ல வேணா அப்படி போய் பார்க்கலாம் மேடம். சரி ஒண்ணு பண்ணுங்க, இப்படி வேணா போங்க. இல்லை இப்படி போய் பார்க்கட்டா? இருங்க, நான் மேப் போட்டு பாக்குறேன். மேடம், இது மேப்புக்கு இப்பெல்லாம் போட்டு பார்க்காதீங்க மேடம், அது நான் செவுத்து தான் போய் இடிக்கும். அது ஷார்ட் ரூட் இருக்கான்னு பார்க்கலாம். என்னடா இது திரும்ப திரும்ப? யாரு அண்ணன்? அண்ணன் எதுக்கு இப்போ ஃபோன் பண்றாப்ல? அண்ணா சொல்லுண்ணா. வெற்றி, பார்க்ல பாத்துட்டேன், அவன் அங்க இல்ல. அண்ணா நீ வழக்கம் போல எல்லாத்துலயுமே லேட்டுண்ணே. அப்பா சொல்லிட்டாருண்ணே, அது மாலில் இருக்காப்லையா? நான் மாலுக்கு போயிட்டு இருக்கேன். சரி, ஓகே, நான் வச்சிடுறேன். ஐயோ இது என்ன தெரியாத நம்பர் இருக்கு? ஹலோ, யாருப்பா? உனக்கு எப்போ வேணும்? சார், நீங்க காணவில்லைன்னு போஸ்டர் விட்டுருக்கீங்களா? அவன் இங்க தான் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கான். பஸ் ஸ்டாண்ட்லையா? சீக்கிரம் வாங்க சார், வந்து அவனை கூட்டிட்டு போயிடலாம். நீங்க யார் பேசுறது? ஹலோ மேடம், என்ன மேடம் பஸ் ஸ்டாண்ட்ன்றாங்க? இப்போ ஐயோ, அது அந்த பக்கமாச்சே. பார்க்குன்றாங்க, பஸ் ஸ்டாண்டுன்றாங்க, மாலுன்றாங்க. என்ன மேடம் இது? நமக்கு தெரியாது எப்படிலாம் நடக்கும்னு. இது யார் நம்பர்னே தெரியல. யாரோ திடீர்னு கூப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட், நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன். பாத்து. ஹலோ மேடம், நீங்க காணவில்லைன்னு போஸ்டர் ஒட்டிருக்கீங்கல்ல, அவரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு மேடம். நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா கூட்டிட்டு போயிடலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மேடம். சரிங்க. வெற்றி, வண்டியை கொஞ்சம் ஓரம் எடுத்துங்க. என்ன மேடம்? இல்ல வெற்றி, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு போன் வந்தது அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாமாக்கு போன் பண்ணி அவர் ஹாஸ்பிட்டல் இல்ல பார்க்ல இருக்காருன்னாரு. திரும்பவும் மாமாக்கு போன் வந்தது, அவர் பார்க்ல இல்ல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க மால்ல இருக்காருன்னு.
போய் மிஸ் ஆயிடுச்சு. தட்டி தூக்கலான்னு பார்த்தா போயிட்டான். வெற்றி, நீங்க கவலைப்படாதீங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன். எப்படி மேடம்? இப்ப என்னால உறுதியா சொல்ல முடியாது, ஆனா நான் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் வெற்றி, அவர் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கு. மாமாவும் ஒரு பக்கம் தேடுறாரு, நம்ம கிட்ட இருந்து கடத்துறதுக்கும் முயற்சி பண்றாங்க. அப்போ நம்ம அவர் தேடி போகும்போது நம்மளையும் டைவர்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அவர் நம்ம கையில கிடைக்க கூடாதுன்னு யாரோ முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவரை கண்டுபிடிச்சிட்டா கண்டிப்பா அந்த பேக் ஸ்டோரி என்னன்னு தெரிஞ்சிடும். மேடம், எனக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு தோணுது மேடம். ஏதோ உள்நாட்டு சதின்னு லைட்டாக எனக்கு பொறித்துட்டது. ஏன்னா அப்பா பதட்டப்படுறாரு, ஒருத்தங்க காப்பாற்ற நினைக்கிறாங்க, வேற ஒருத்தங்க கடத்த நினைக்கிறாங்க, என்னமோ ஒன்று இருக்கு மேடம். அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம். பார்த்துக்கலாம் யாரு என்னன்னு தட்டி தூக்குறேன்னா.